அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சுக்கிரன் என்றால் காதல் நாயகன், கலத்தர காரகன், சுகபோகங்களின் அதிபதி. மீனராசியில் உச்சம் பெறும் சுக்கிரனின் ராகுவுடன் இணைவதால் சிறப்பம்சம்தான். 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கிரன் இணைவது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது. சில ராசிக்காரவங்க விபரீத ராஜயோகத்தால் பணமழையில் நனைய போகிறாங்க. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. சுக்கிரன் என்றால் இன்பம், மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் சிற்றின்பம், திருமணம் முதலான சுகத்தை ஆணுக்கு அளிப்பவர். அதே போல பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனசுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களின் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருக்கிறது அவசியங்க. இவருடைய தசா காலமான 20 வருஷத்தில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள்லாம் உண்டாக போகுது. ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் அது கோடீஸ்வர யோகமாக உங்களுக்கு அமையும். சுக்கிரன் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருந்தால் வசதியான மனைவி அமைவார், நன்றாக சம்பாதிக்கும் மனைவி அமைவார். ஆடம்பரத்துக்கும் அழகியலுக்கும் காரணகர்த்தாவான சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாதம் ஒரு முறை இடம்பெயர்வார். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. கலத்தரகாரகன் சுக்கிரன் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது சாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருக்கிறது அவசியம். சுக்கிரன் ரிஷபம், துலாம் ஆகிய ராசிகளில் ஆட்சி பெற்று அமரும்போது, மீன ராசியில் உச்சம் பெறும்போதும் மாளவியா யோகம் எனப்படும் ராஜயோகத்தை தரப்போகிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி யாருக்கு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பெயர்ச்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துலா ராசி. உங்கள் ராசி நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6வது இடத்தில் மறைய போகிறார். உங்கள் ராசி அதிபதியும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று பயணம் செய்ய போகிறதுனால விபரீத ராஜயோகம் கைகூடி வரப்போகுது. எதிரிகள் தொல்லை நீங்கும். உங்கள் உடல் நலனையும் பாக்கெட்டில் உள்ள பணத்தையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலம் இது. பணத்தை சொத்துகளில் முதலீடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதால் நன்மைகள் நடைபெறும். வெள்ளிக்கிழமை என்று சுக்கிரனை தரிசனம் செய்யுங்க. நியாயம் உள்ளவர்களாகவும் நலிந்தவர்களாகவும் பாடுபடும் குணமுடைய துளாராசி அன்பர்களே, இந்த மாதம் பண வரத்து இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செய்யணும். அதான் உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தோண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியது இருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது.
குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் போகும்போதும் ரொம்ப கவனமாக இருங்க. பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவு உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க. கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமான நிலை மாறும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருங்க. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நண்பர்களுடன் பக்குவமாக பேசுவது நன்மை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வியில் மேன்மை ஏற்படும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சித்திரை. இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வரலாம். உங்களின் பொருள்களை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுவாதி. இந்த மாதம் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரலாம். வேலையில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது விசாகம். இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள்லாம் விலகா. அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடும். தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து சுக்கிர பகவானை வணங்கி மொச்சை சுண்டல் நெய்வேத்தியம் செய்ய செல்வம் சேரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் 12, 13. அதிர்ஷ்டமான தினங்கள் 5, 6. இதுவரைக்கும் நாம் பார்த்தது சுக்கிர பயிற்சி பலன்களில் துலா ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.